வணக்கம் நேயர்களே, வெல்த் விசார்ட் என்ற காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ அது காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னாக்க மீடியா, சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு நிறைய பேசுகிறோம் இல்லையா? எல்லாருமே கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு எதுனாக்க சினிமா அப்படின்னு வச்சுட்டோம். சினிமா இருந்துன்னா போதும். சினிமாவில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. எப்படின்னா யூடியூப்பில் இருக்காங்க, வீலாக் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்படின்னா பண்ணால் என்ன வருதுன்னா, ஃபேஸ்புக்கில் காசு வருது சார், யூடியூப்பில் காசு வருது சார்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு காசாக மாறுது, கன்வெர்ட் மணி ஃபினான்ஷியல் ரேட்டில் பார்ப்போம். நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இதை பற்றி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோம். நார்மலாக இந்த சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா அதுதான் அட்ராக்ஷன். சுக்கிரன் தான் கவர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடியது. இவங்கெல்லாம் ஆக்டராக மாறிடுவாங்க. ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் ரிலேட்டடாக வந்துடுவாங்க. புதன் நல்லா இருந்துச்சுன்னா தான் அவங்க வசனகர்த்தா, அந்த மாதிரி திரைக்கதை வசனம், ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுகிறவங்க அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. சந்திரன் நல்லா இருந்தனாக்கா அவங்க கற்பனையில் நிறைய ஓட்டுவாங்க. நிறைய புது புது கதையெல்லாம் சொல்லுவாங்க. புதுசாக இச்சக் கதை உடக்கடையெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே போவாங்க. குரு நல்லா இருந்தாங்கன்னா அவன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் 1, 5, 9 இருந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க பெரிய பெரிய பட்ஜெட்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அதுலேயும் சூரியன், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் வந்துட்டால் நல்ல ஆக்டராக இருப்பாங்க. சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வித்து மார்ஸோடு இருந்தாங்கன்னா ஃபைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆக்டரோடு சேர்ந்து நம்ம கூட வருவாங்க இல்லையா, அவங்க வில்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். சூரியனும் நல்ல பொசிஷனில் அமைஞ்சிட்டார். ஆனால் அவர் வந்து இதுக்குள்ளே வந்துட்டார். லைட் மேன், லைட் பாய், லைட்ஸுன்னு அந்த ஒரு விஷயங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். சனி, கேது சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் வந்து அந்த அசிஸ்டன்ஸ் ரிலேட்டடில் நல்லா ஃபுல் ஸ்விங்கில் வந்திருப்பாங்க. செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருப்பாங்க. இப்போது 2, 10 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் தொடர்பாக இருந்ததுன்னா இவங்க தான் வந்து பொயட்டிக், இந்த கவிஞர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி கவிதைகள்லாம் எழுதக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஸோ சில வீலாகில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் நல்லா இருக்கும், சில இதில் வீலாகில் இல்லை, சில ப்ளாகில் நல்லா இருக்குல்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா. ரீசன் இதுதான். இப்படி ஒன்று தொடர்படுத்தினா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கங்க. இந்த சுக்கிர பலம் இருக்கா, சூரிய பலம் இருக்கிறா, குரு பலம் இருக்கிறதா, சந்திர பலம் இருக்கிறதா, 1, 5, 9 இடம் பெற்று இருக்கிறதா, இல்லை 2, 10 பரிவர்த்தனை இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களாலேயே உங்களுடைய மீடியாக்குள்ளே வரலாமா வேண்டாமாங்கிற ஒரு அந்த அனுமானத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் என்பதில் ஐயமில்லை. மற்றொரு காணொலியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன்.